ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு புது ரெசிபி. கேரட் திருவி வச்சுருக்கேன், சர்க்கரை, பொட்டுக்கடல, அப்புறம் ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு பிசைப்போல் அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வானலில் நம்ம ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா நெய் ஊற்றிக்கலாம். 2 கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு நெய் ஊற்றினா போதும். கொஞ்சம் அது சூடாகட்டும். அது சூடான உடனே நம்ம திருவி வச்ச 2 கேரட் சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டில் எண்ணெய் மெதுக்கிற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். நல்லா வெந்துச்சுன்னா ஒரு மஞ்சள் கலரில் மாறும். இந்த கேரட்டு அந்த கலரில் வந்துடும் பாருங்கள். அந்த கலரில் வந்துடுச்சா? அந்த கலரில் வந்த உடனே நம்ம சர்க்கரை 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா ஜூஸியாக வரும் சர்க்கரை. அந்த அளவுக்கு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். கிண்டி எடுத்த பிறகு நம்ம ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கோம். 2 ஏலக்காவை நீங்கள் சர்க்கரையில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரையில் அரைச்சதால நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு. அதுவும் நல்லா போட்டு கிண்டிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம். இந்த 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அல்வா அந்த அளவுக்கு வந்துடும். அல்வா கிண்டுவோம்ல, அந்த அளவுக்கு வந்துச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டி எடுத்துக்கலாம். அது ஸ்டஃப் பண்ணி கொஞ்சம் மெலிசாக கூட எடுத்துக்கலாம். கம்மியாக பூர்ணம் எடுத்துக்கோங்க. இப்போ அதிகமாக இருக்குது, கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா உருட்டிட்டிங்களா? இப்போ நல்லா சப்பாத்தி எப்படி நம்ம உருட்டுவோம், பொறுமையாக உருட்டுங்க. பொறுமையாக உருட்டினா தான் நல்லா வரும், இல்லைன்னா பிரித்து வந்துடும். பொறுமையாக திருப்பி உருட்டிக்கோங்க, இல்லைன்னா அது அப்படியே பிச்சின்னு வந்துடும். இதுக்கு பேர் கேரட் ஸ்டஃப்டு சப்பாத்தின்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பேர் வச்சிங்கனாலும் அது பெட்டராக இருக்கும். இப்போ ஒரு நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டு அதை நம்ம புரட்டி வச்சதை நம்ம போட்டுக்கலாம் அதில் சப்பாத்தியில். நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.